காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை அடுத்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 78 குடும்பத்தினர் முன்னேற்பாடாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், அங்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் KSR அணைகள் முழுவதும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதனை அடுத்து அணைகளில் இருந்து உபரி நீர் முழுவதுமாக காவேரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் மேட்டூர் அணையும் தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை தொடர்ந்து தற்பொழுது அணைக்கு வரும் நீரானது அப்படியே காவேரியில் 16 கண் மதகு வழியாக திறந்து விடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி காவேரியில் 1,25,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து குமராபாளையம் காவேரி கரையோர பகுதியான கடைமகள் வீதி மற்றும் மணிமேகலை வீதிகளில் அண்ணா நகர் உள்ளிட்ட வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வட்டாட்சியர் சிவகுமார் தலைமையில் போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு ஏற்கனவே தயார் நிலையில் உள்ள முகாம்களில் தங்க பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து முகாம்களில் தங்கி வருகின்றனர். இதில் 78 குடும்பங்களை சேர்ந்த 204 பேர் நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் தனியார் திருமண மண்டபங்களில் தயார் நிலையில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வருவாய்த்துறையினர், நகராட்சி நிர்வாகத்தினர் உள்ளிட்டோர் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் காவேரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். முகாம்களில் தங்கும் பொதுமக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.